உயிரோட நினைவுனார். ஒரு பாவி கொண்டுட்டான். அந்த அதிர்ச்சி தாங்காம அம்மாவும் போயிட்டாங்க. ஆனா நான் தெரு தெருவா அலைஞ்சி வயிற வளர்க்கிறேன். உன்னோட தங்கச்சி சிறப்பா வாழணும்னு கனவு கண்டியே. நம்ம குடும்பத்தையே நாசமாகிட்டு அந்த பாவி மட்டும் இப்ப என் கண்ணில் பட்டா அவன் அப்படியே. மீனா, அந்த பாவி இங்கதான் இருக்கேன். அட பாவி, நீயா எங்க குடும்பத்தையே நிர்மலமாகிட்டு எந்த முகத்தோட இங்க வந்த? இவ மட்டும் மிஞ்சி இருக்காளே, இவளையும் கொண்டுடுவாங்க வந்தியா? சொல்லாத. ஒண்ணு இப்போ ஒண்ணு உயிர் போற வரைக்கும் அடி மீனா. மீனா, அடி. இப்பதான் என் ஆத்மாவே அடிபட்டதா நான் உணர்றேன். ஆத்திரம் தீர வரைக்கும் அடி மீனா. சசியை கொன்னதுக்கு என் உயிரை பறிக்கிறது தான் சரின்னு நினைச்சாங்க. அது செய் மீனா. என்ன அடிச்சே கொன்னுடு மீனா, அடிச்சே கொன்னுடு. சசி எனக்கு உயிருக்கு உயிரான நண்பன். அவனை நான் வேணும்னு கொல்லல. ஒரு பெண்ணுடைய கற்பை களங்கப்படுத்த துணிஞ்சான். அதை தடுக்க போன என்ன தாக்கினா திருப்பி அடிச்சப்ப எதிர்பாராத விதமா அவன் உயிர் போயிடுச்சு. அவனுடைய முடிவுக்கு விதி என்ன கருவியாக்கிடுச்சு. இதுதான் உண்மை. என்ன நம்பு மீனா, என்ன நம்பு, என்ன மதிச்சு. இல்லைங்க இல்லைங்க, உண்மை தெரியாம நான் தான் உங்களை கண்டபடியே அடிச்சுட்டேன். நீங்க தான் என்ன மன்னிக்கணும். கொஞ்சம் இருங்க. இந்தங்க, இந்த மோரு சாப்பிடுங்க. மீனா, நான் செஞ்ச தவறுக்கு பிராயச்சித்தமா என் வாழ்நாள் பூரா நான் உன்னை காப்பாத்துறேன். அதுக்கு நீ சரின்னு சொல்லுவியா? சரி. என்னடா இப்படி கண்மண் தெரியாம அடிச்சிருக்க? வயிற்று கூட சாப்பிட முடியாம வறுமையில போராடிக்கிட்டு மீனா வாழற வாழ்க்கைக்கு நான் தான்டா காரணம். அதுக்கு இந்த தண்டனை போதாது. நீ மீனாவை பார்த்திருந்த அந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டேன். நீ பார்த்துட்டு பரிதாபப்படுற, நான் பார்க்காமலே அவன் நிலைமை நினைச்சு வேதனைப்படுறேன். அதுக்கு பரிகாரம் தேடணும்னா நீதான் அவளுக்கு நிரந்தரமான உதவி செய்யணும். அவளுக்கு உதவி செய்யறதா உறுதி எடுத்துக்கிட்டு இருக்கேன். சொப்னா, உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கத்தான் வந்தேன். சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? முந்தி எனக்கு ஒரு வேலை வாங்கி தரேன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா, வேலை பார்க்கணுங்கிற முடிவுக்கு வந்துட்டீங்களா? ஆமா, எனக்கு புதுசா ஒரு பொறுப்பு வந்திருக்கு. அதுக்காக நான் வேலை பார்த்தா. அந்த பொறுப்பை உங்களுக்கு உணர்த்தின உங்களுக்கு நான் நன்றி சொல்றேன். என் ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு லெட்டர் எழுதி தரேன். காலையில போய் பாருங்க, உங்களுக்கு நிச்சயமா வேலை கிடைக்கும். தேங்க்யூ. நீங்க செஞ்ச உதவிக்கு எப்படி என் நன்றி கடனை தீர்க்க போறேன்னு எனக்கு தெரியல. கடனை தீர்க்க வேண்டிய காலம் வரும், அப்ப நானே கேட்டு வாங்கிக்கிறேன். கொஞ்சம் இருங்க, லெட்டர் எழுதிட்டு வரேன். என்ன வேணும்? பட்டாக்கத்தி இருக்கா? பட்டாக்கத்தியா? பக்கத்துல காயலாங்கல இருக்கு, அங்க போய் காலையில கொடுப்பாங்க. ஓடி போனவ அது போலீஸ்ல போய் கேட்கணும். ரத்த காட்டேரி, என்ன இடம் மாறி வந்துட்டியா? இது புஸ்தக கடையா? நான் கேட்கறது புஸ்தகம் தாப்பா. யோ, இங்க அறிவை குடுக்கிற புஸ்தகங்கள் தான் இருக்குது, அறிவை கெடுக்கிற புஸ்தகங்கள் பிளாட்பாரத்துல கிடக்குது. போய் பொறுக்கு போயா. ஹாயா. எஸ் சார். வர்றவங்க கிட்ட பிரியமா பேசணும், இப்படி கோபமா பேசக்கூடாது. என்ன சார், வயசு பையன் வளர வேண்டியவன் இந்த மாதிரி புஸ்தகங்களை படிக்கிறது. அடே, அம்மனிக்கு என்ன வேணும்? சமையல்கலை புக் இருக்குங்களா? ஓ, இருக்குதே, கொடுக்குறேன். எனக்கு இல்ல, எங்க வீட்டுக்காருக்கு. அவருக்கு தெரியவே சமைக்க தெரியாதுங்க. இந்தாங்க பணம். இருங்க, சீக்கிரம் வாங்க. இந்தாங்க பணம், சீக்கிரம் வர சொல்றாங்க. இந்தாங்கம்மா புக்கு, பணம், பில்லு. வரேங்க. அடிக்கடி வரணும் நீங்க.
போயிட்டா போயிட்டா. என்னடா சோர்வா வர்ற? ராதா என் கடைக்கு வந்திருந்தா. நீ அங்கே இருக்கிறது அவளுக்கு எப்படி தெரியும்? தெரிஞ்சு வரல. லட்சிய மனைவின்னு ஒரு புஸ்தகம் வாங்குறா. வந்தவ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசலடா. உடனே உன் மனசு உடைஞ்சு போயிருக்குமே. அவர் ஒரு லட்சிய மனைவியா இருக்க விரும்புறாங்கிறத உன்னால புரிஞ்சிக்க முடியலையே. ரவி, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை எங்கேயாவது வெளியே போயிட்டு வருவோம். அப்பதான் உன் மனசுக்கு ஆறுதல் கிடைக்கும். Take it easy, man. Come on. சார் பால், சார் பால், சார் என்ன ஓசம் சார் இது இவ்வளவு சுவாரஸ்யமா படிச்சிட்டு இருக்கீங்க? Where love has gone. அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? காதல் எங்க போச்சுன்னு அர்த்தம். காதல் எங்க போகுதுன்னு அர்த்தமா? அதை இந்த புத்தகத்துல தேடிட்டு இருக்கீங்க? அதான் பஸ்ல போகுது, பீச்சில போகுது, பார்க்கல போகுது, எல்லா இடத்துக்கும் போகுது சார். பொது இடத்துல வெளிச்சம் போடுற காதல் பொழுது விடிஞ்சா போயிடும். உள்ளத்துல ஆழமா வேர் விட்டு வளர்ற காதல் தான் உண்மையான காதல். ஏன் சார் நீங்க காதலிச்சிருக்கீங்களா? ஹாய் ரவி. ஹலோ, வாங்க உட்காருங்க ப்ளீஸ். பால் சாப்பிடுங்க. உங்களுக்கு பரவாயில்ல, நீங்க சாப்பிடுங்க. உங்க பேர் என்ன? சகாயம். வேடிக்கையான பேரா இருக்கு. என் அசல் பேர் வந்து ஆபத்து சகாயங்க. எல்லாரும் என்ன ஆபத்து ஆபத்துன்னு கூப்பிட ஆரம்பிச்ச உடனே அந்த ஆபத்தை வெட்டி கீழே போட்டுட்டு என் பேரை சகாயம்னு மாத்திட்டாங்க. எப்படி? ரவி, இப்ப நீங்க என் கூட ஒரு பார்ட்டிக்கு வரணும். பார்ட்டிக்கா? ஐயோ, எனக்கு அதெல்லாம் பிடிக்காதுங்க. எனக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு காரணமா தான் நான் உங்களை கூப்பிடுறேன். ஏன் இருக்குன்னு கேட்காம என் கூட வரணும். ஐயோ சொப்னா, ப்ளீஸ் ரவி, ப்ளீஸ் வாங்க. பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க் யூ. ஹலோ சோபனா. ஹலோ மிஸ்டர் சுந்தர், விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. உங்க பர்த்டேக்கு என் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்திருக்கேன். மீட் மிஸ்டர் ரவி. ப்ளீஸ் டு மீட் யூ. வாங்க. ராதா, இவங்க தான் சொப்னா. இவர் சொப்னாவுடைய ஃப்ரெண்ட் மிஸ்டர் ரவி. தெரியல, அன்னைக்கு உங்க ஹஸ்பண்டுக்கு இவர்கிட்ட தான் அக்ரிமெண்ட் கொடுத்தேன். என்ன மெழுகுவத்திகளை எண்ணி பாக்குறேன்? பண்ண மாதிரி எல்லாரும் என்னைக்கும் 17 வத்திகளை வச்சிருப்பாங்க நினைச்சியா? ஐ அம் எவர் ஸ்டேட் 17. பெண்களுக்கு வயசாயிடுச்சுன்னா ஆண்களுக்கு மோகம் குறைஞ்சிடும் இல்லையா ரவி? ஓகே, வர வேண்டியவங்களாம் வந்தாச்சு. ஃபங்க்ஷன் ஆரம்பிப்போம். நீங்க கல்யாணம் ஆகாதவர். இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஏக்கமா இருக்கும். கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் ஊட்டி விடுறேன். மிஸ்டர் சுந்தரம், நீங்க 100 வருஷம் வாழ்ந்து இப்படி ஒவ்வொரு வருஷமா விழா கொண்டாடணும். சும்மா வாழ்த்து சொன்னா போறாது, பாட்டு பாடி வாழ்த்து சொல்லணும். எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நான் தான் பாடுறேன். இப்போ புதுசா ஒருத்தரை பாட வைக்கிறேன். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், இப்போது மிஸ்டர் சுந்தரத்தை வாழ்த்தி மிஸ்டர் ரவி பாடுவார்கள். மனம் வாழ்க, நாடு போற்ற வாழ்க. தேன் தமிழ் போல் வான்மழை போல் சிறந்து என்றும் வாழ்க. நல்ல மனம் வாழ்க, நாடு போற்ற வாழ்க.
லட்சியங்கள் பூ போன்றே வாடும் தெய்வ சொர்க்க நிச்சயம்தான் திருமணமாய் கூடும் பொருத்தம் என்றால் புது பொருத்தம் பொருந்திவிட்ட ஜோடி பொருத்தம் என்றால் புது பொருத்தம் பொருந்திவிட்ட ஜோடி நான் புலவன் என்றால் பாடிடுவேன் கவிதை ஒரு கோடி நல்ல மனம் வாழ்க நாடு போற்ற வாழ்க தன்மையிலும் மென்மையிலும் தாமரை போல் நெஞ்சம் தாய் குலத்தின் இலக்கணங்கள் தலைவியிடம் தஞ்சம் ஆலயமாய் வீடு தனை அலங்கரிக்க வந்தாள் ஆலயமாய் வீடு தனை அலங்கரிக்க வந்தாள் நீ வாழும் நிலை உனக்களித்தான் வாழ்த்துகின்றேன் நானே நல்ல மனம் வாழ்க நாடு போற்ற வாழ்க மன வாழ்க்கை அமைவதற்கோ மனைவி வாய்க்க வேண்டும் குலமகளாய் கிடைப்பதற்கோ கொடுத்து வைக்க வேண்டும் அருமைகளும் பெருமைகளும் நிறைவது தான் இன்பம் அருமைகளும் பெருமைகளும் நிறைவது தான் இன்பம் நீ அத்தனையும் பெற்றுவிட்டாய் ஆனந்தமாய் வாழ்க நல்ல மனம் வாழ்க நாடு போற்ற வாழ்க தேன் தமிழ் போ வான்மழை போ சிறந்து என்றும் வாழ்க நல்ல மனம் வாழ்க நாடு போற்ற வாழ்க ரவி வாங்க போலாம். சொப்னா, நான் யாரை பார்க்க கூடாதுன்னு ஒதுங்கி ஒதுங்கி போயிட்டு இருந்தேனோ அவளுக்கு எதிரே என்னை கொண்டு வந்து நிறுத்தி என்ன பாடமும் வச்சுட்டீங்க. என்னுடைய வேதனை உங்களுக்கு விளையாட்டா இருக்கா? ரவி, உங்க நன்மைக்காகத்தான் இப்படி ஒரு காரியத்தை செய்தேன். என்னுடைய நன்மைக்காக? ஆமா, ஒரு பெண்ணுடைய மனசுல பொறாம உணர்ச்சியை தூண்டிவிட்டா அது எப்படி வேலை செய்யுங்கிறது என்ன போல பெண்களுக்கே நல்லா தெரியும். நான் உங்க கூட நெருங்கி பழகிறத பார்த்து அவன் நிச்சயமா ஒரு நாளைக்கு உங்களை தேடி வருவான். நீங்க என்ன சொல்றீங்க? பொறுத்திருந்து பாருங்க, உங்களுக்கே தெரியும். வாங்க போலாம்.